ஹலோ பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நீங்கள் 8th 9th அண்ட் 10th எந்த ஸ்டாண்டர்ட் வேணாலும் இருக்கலாம். அண்ட் நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எந்த கேட்டகரியாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களுடைய அகாடமிக் இயரில் நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ இது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிறத மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் உங்களுக்கு எந்த கைடு பெஸ்ட்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் நான் என்னோட ஸ்கூல் டேஸில் எந்த கைடு யூஸ் பண்ணணும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஏன்னா இனிமே நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதனால நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ சின்ன கிளாஸ் நீங்க 6th இருந்து 9th ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஸோ நான் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்கமிங் இயர் ஓகேவா 2026 to 2027 அந்த இயருக்கு எந்த கைடு பெஸ்ட் தான் இந்த வீடியோல சொல்றேன். ஒரு டிஸ்கிளைமர் பா, நீங்க எந்த கைடு என்ன மெட்டீரியல்ல படிச்சாலும் பரவாயில்ல, கரெக்டா? இந்த மெட்டீரியல்ல படிச்சாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் ஒரு 7 கொஸ்டின் பேப்பர் நீங்க சால்வ் பண்ணியே பார்க்கணும். ஏன்னா அந்த 7 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து தான் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வரும். உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அதனால 7 கொஸ்டின் பேப்பர் ஷார்ட்டா பார்க்கணும். இந்த 7 கொஸ்டின் பேப்பர் எப்படி பாக்குறது, எதுல இருந்து அதை எந்த சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறத நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு 7 கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கான ஆன்சருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைவ்ல உங்களுக்கு டீச் பண்ணுவோம். லைவ்ல இல்ல வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணுவேன். ஸோ அதனால நீங்க பயப்படவே வேண்டாம் படிக்கிறத. ஸோ நம்ம சேனல்ல கம்ப்ளீட்டா உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஓகேவா? இன்னொன்னு என்னன்னா, நீங்க சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க படிக்கிறீங்கன்னா ஷுவரா நீங்க ஃபார்முலா ஷீட் மேக் பண்ணணும். சயின்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓனா கூட ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த ப்ராப்ளம் கேட்கறதுக்கு ப்ராப்ளம் அட்டன் பண்ணணும்னா நமக்கு ஃபார்முலா ஷீட் தெரிஞ்சா இந்த கொஸ்டின் இந்த ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சா ஷியரா உங்களால ஃபார்முலா ப்ராப்ளம தட்டி தூக்கிடலாம். ஓகேவா? அண்ட் மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் கூட 1 மார்க்கையோ 2 மார்க்கையோ 5 மார்க்லயோ கேட்கலாம். ஸோ அதனால அதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணா என்ன பண்ணும், ஃபார்முலா ஷீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரிஞ்ச சம்மா வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு நீங்க அட்டன் பண்ணா உங்களுக்கு ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்க படிக்கணும்னா இந்த ஃபார்முலா ஷீட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஃபார்முலா ஷீட்டை டெய்லியுமே நீங்க படிக்கணும். அண்ட் அந்த ஃபார்முலா ஷீட்டை நீங்களே கிரியேட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஷீட்டை கிரியேட் பண்ண தெரியலன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஃபார்முலா ஷீட்டை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு. ஓகேவா பசங்களா? ஃபர்ஸ்ட் எந்த கைடு பெஸ்ட்னு பாத்திரலாம். ஸோ நான் அண்ட் எந்த கைடு நான் யூஸ் பண்ணணும் பாத்திரலாம். தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் சொராடான் இந்த 3 கைடுமே பெஸ்ட் தான். பட் தி பெஸ்ட் எந்த கைடு ரொம்ப பெஸ்ட் அப்படின்னா ஜேம்ஸ் சொல்லுவேன். ஓகேவா? ஏன்னா ஜேம்ஸ்ல தான் நானும் படிச்சேன் அண்ட் நிறைய பேரும் படிக்கிறீங்க ஜேம்ஸ்ல தான். ஏன்னா இந்த ஜேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்சர் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும், ஃபுல் மார்க்கும் போட்டுருவாங்க. ஓகேவா? அண்ட் தமிழுக்கு ஜேம்ஸ் பெஸ்ட். இங்கிலீஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல்லே வந்து கைடு தந்துருவாங்க. நிறைய ஸ்கூல்ல வந்து கைடு தந்துருவாங்க. எல்லா ஸ்கூல்லயுமா எனக்கு தெரியல, ஆனா நிறைய ஸ்கூல்ல கைடு தந்துருவாங்க. என் ஸ்கூல்ல தந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்க எந்த கைடு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்க ஸ்கூல்ல தர கைடு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஸ்கூல்ல தரலன்னா நீங்க வே டு சக்சஸ் அப்படின்ற கைடை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வே டு சக்சஸ்ல நீங்க கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க டாப்பருக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, ஆவரேஜ் லேர்னருக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, மினிமம் லேர்னருக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஜேம்ஸ்லயும் இதை தான் கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்ல நீங்க இதை ஜேம்ஸ் வாங்கிக்கோங்க, இந்த வே டு சக்சஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் நீங்க இங்கிலீஷ்ல என்ன கைடு வாங்கினாலுமே நீங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு 2 புக்கும் நீங்க வாங்கிக்கோங்க. இது ஃப்ரீயாவே அவங்க தருவாங்க. நீங்க எந்த கைடு வாங்கினாலும் என்னென்ன அப்படின்னா கிராமர் புக்கு, இன்னொன்னு 1 மார்க் புக்கு, இந்த 2 புக்குமே மறக்காம வாங்கிக்கோங்க. ஓகேவா பசங்களா? மேக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அதுவும் தான் பெஸ்ட். ஓகேவா? மேக்ஸ்க்கு உங்க ஸ்கூல்ல உங்க டீச்சர் நடத்த நீங்க ஏதாவது யூடியூப் லெக்சர் பாக்குறீங்கன்னா இல்ல நம்ம சேனல்ல வீடியோஸ் லெக்சர்ஸ் பாக்குறீங்கன்னா அந்த லெக்சர்ஸ்ல நம்ம நடத்த ஒவ்வொரு எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் கூடயே சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே பசங்களா, மேக்ஸ்க்கு இவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் சயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கைடு பெஸ்ட் அப்படின்னா ஜேவியர், டான், சோரா, லோயலா. இதுல நீங்க எந்த கைடு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. பட் என்னோட சஜஷன் என்னன்னா ஜேவியர் கைடு பெஸ்ட். ஓகேவா? ஜேவியர் கைடு பெஸ்ட். ஏன்னா இந்த ஜேவியர் கைட்ல ப்ராப்ளம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட் கொஸ்டின் எதெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் இது எல்லாத்துக்குமே என்னென்ன ஆன்சர் எழுதணும், என்னென்ன ஆன்சர் கீவேர்டுன்னு ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இந்த ஜேவியர் கைட்ல. ஸோ அதனால ஜேவியர் கைடு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பெஸ்ட்னு சொல்லுவேன். அண்ட் சோஷியலுக்குமே ஜேவியர் கைடு பெஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். அதனால சோஷியலுக்கு நிறைய பேர் லோயலா கைடு யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அதுல வந்து கொஞ்சம் லாஸ்ட்ல வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்குன்னு ஒரு பேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது அந்த ஒரு பேஜ்லயே அவங்க
2 மார்க் 5 மார்க் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. நீங்க கொஞ்சம் ஸ்லோ லேர்னரா இருந்தால் லோயலா யூஸ் பண்ணுங்க. நான் டாப்பர், நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன் அப்படின்றவங்க ஜேவியர் கைட் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா பசங்களா? அண்ட் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சீனியர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்க 11th போக போற சீனியர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களுமே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஜூனியருக்கு எந்த கைடு பெஸ்ட் அப்படி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.